மழைக்காலம் வந்துடுச்சு. நம்ம வீட்டில் இருக்கிற சுவர்கள் எல்லாம் வந்துட்டு சீப்பேஜ் இஷ்யூஸ், அதாவது ஓதம் காக்கிறது சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 to 15% வரைக்கும் சீப்பேஜ் இஷ்யூஸ் இருந்தாலும் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஏதுவான ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு காஸ்மிக் ட்ரீலேருந்து கொடுக்குறோம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்பிள் பேனல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மார்பிள் பேனல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோனும் பிளாஸ்டிக்கும் கலந்த ஒரு காம்போசிட் மெட்டீரியல். அதுக்கு மேலே வந்து மார்பிள் பேட்டர்னில் வந்துட்டு 3 mm திக்னஸில் வருது. ஸோ இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹைலி டியூரபிள், உங்களுக்கு வந்து ஹைலி வாட்டர் ப்ரூஃப், டெர்மைட் ப்ரூஃப். இதை வந்து நீங்கள் டேரெக்டாக வால்லே வந்துட்டு பேஸ்டிங் மூலமாக பேனலிங் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா WPC டூவர்ஸ்னு சொல்லுவோம், வுட் பிளாஸ்டிக் கம்போசிட் அப்படின்றது இந்த ப்ராடக்டோட பேர். ஸோ இந்த ப்ராடக்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஹைலி வந்துட்டு உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப், டெர்மைட் ப்ரூஃப் அண்ட் உங்களுக்கு சீப்பேஜ் இருக்கிற வால்ஸ்லையும் இன்டர்லாக்கிங் முறையிலையோ இல்லை பேஸ்டிங் முறையிலையோ நம்மளால் பண்ண முடியும். இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் பற்றி உங்களுக்கு இன்னும் அப்டேட் வேணும், உங்களோட வீட்டுக்கே கன்சல்டிங் வேணும் அப்படின்னா தெரியுற காஸ்மிக் ட்ரீயோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.